அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து பேஜ் நம்பர் 144 இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தன்மதிப்பீடு வினாவை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு மோல் ஹெச்சை மூவினைய பியூட்டைல் மெத்தில் ஈத்தருடன் வினைபுரிகிறது எனில் விளைபொருள் மற்றும் வினை வழிமுறையினை எழுதுக. இதுதான் கொஷின். இப்போது இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு ஈத்தர் ஒரு மோல் ஹெச்சையோட வினை புரிகிற வினை தான் கொஷின். ஸோ நமக்கு என்ன தெரியணும்னா, ஈத்தர் ஹெச்சை கூட எப்படி வினை புரியும். இப்போ ஒரு மோல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்பவே சப்போஸ் இது 2 மோலாக இருந்தால் வேறு மாதிரி வினை புரியும். நம்ம ஒரு மோல் ஹெச்சை கூட வினை புரிகிற வினையோட சமன்பாட்டை தான் எழுதணும். இந்த ஈத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூவினைய பியூட்டைல் மெத்தில் ஈத்தர். அப்போது இதில் நீங்கள் 2 அல்கைல் தொகுதியை பார்க்கலாம். ஈத்தர் அப்படிங்கிறப்ப நடுவில் ஓ இருக்கும். ஒரு பக்கம் நீங்கள் மெத்தில் அப்படின்னு சொல்கிறதுனால CH3 போட்டுருங்க. இன்னொரு பக்கம் மூவினைய பியூட்டைல் அந்த தொகுதி. அப்போது இந்த ஓ கூட ஒரு கார்பன் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கார்பன் இன்னும் 3 கார்பன் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் அது மூவினைய பியூட்டைல். அப்போ மூவினைய பியூட்டைல்னால் என்னன்னு தெரியணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மூவினைய அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட கார்பன் மேலும் 3 கார்பன் அணுக்களோடு பிணைக்கப்பட்டிருக்கணும். இங்கே அதை சொல்கிறப்ப இந்த வினைச்செயல் தொகுதி ஓ தானே, அந்த ஓ கூட பிணைக்கப்பட்டிருக்கிற கார்பன் மேலும் 3 கார்பன் கூட பிணைக்கப்பட்டிருக்கணும். ஸோ இப்படி தான் போட முடியும். இப்போ இதெல்லாம் எண்டில் இருக்குது, முனையில் இருக்குது, அதனால் இங்கெல்லாம் CH3 தான் வரும். நடுவில் இருக்க கார்பன் பாருங்கள், சுற்றி 4 பாண்ட் இருக்கணும் இருக்குது. ஸோ அது கூட எந்த ஹைட்ரஜனும் நீங்கள் சேர்க்க தேவையே இல்லை. ஸோ அவங்க கொடுத்த பேரை வச்சே நம்ம மனப்பாடமே பண்ணாமல் அதுக்கான ஃபார்முலாவை எழுத முடியும். சரியா? இப்போது இதுதான் மூவினைய பியூட்டைல் மெத்தில் ஈத்தர். இது யாரு கூட வினை புரிய போகுது? ஹெச்ஐ கூட வினை புரிய போகுது. எவ்வளவு ஹெச்ஐ கூட வினை புரிய போகுதுன்னா, 1 மோல் ஹெச்ஐ கூட வினை புரிய போகுது. அப்போ என்ன விளைபொருள் கிடைக்குது? இப்போ இந்த வினைக்கான விளைபொருளை எப்படி எழுதுறது அப்படின்னா, நமக்கு என்ன தெரியணும்? இப்போது ஹெச்ஐ இருக்கா, இந்த ஹெச்ஐ இங்கே இருக்கிற ஒரு அல்கைல் தொகுதி கூட ஐ சேர்ந்துடும். ஹெச்சு இன்னொரு அல்காக்சி தொகுதி இருக்குல்ல, அது கூட ஹெச்சு சேர்ந்து ஆல்கஹாலாக மாறிடும். புரியுதா உங்களுக்கு? ஹெச்சு ஒரு ஆக்சிஜன் கூட இருக்கிற ஆள் கூட சேர்ந்துடும். அப்போ இதுவாக இருக்கலாம். அப்போ மெத்தனால் கிடைக்கும். கரெக்டாக? ஐ இவரு கூட இன்னொரு அல்கைல் தொகுதி கூட சேர்ந்துருவார். ஸோ இப்படி கூட இருக்கலாம் தானே. ஹெச் இவரை இது கூட சேரலாம். ஐ இந்த மெத்தில் கூட சேரலாம். ஸோ இங்கே 2 விதமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கொஷினே வருது, யார் இதில் கிடைப்பா அப்படிங்கிறது. சரியா? அப்போ இந்த கொஷினில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த ஓ கூட பிணைக்கப்பட்டிருக்கிற 2 அல்கைல் தொகுதியை பார்க்கணும். இப்போது இந்த அல்கைல் தொகுதி பார்த்திங்கன்னா மெத்தில் தொகுதி. கரெக்டாக? இது மெத்தில் தொகுதி. இப்போ இது யார் இந்த அல்கைல் தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவினைய அல்கைல் தொகுதி. மூவினைய அல்கைல் தொகுதி. எப்படியும் இவங்க இது கூட வினை புரியிறப்ப இந்த பாண்டோ அல்லது இந்த பாண்டோ உடையும். ஸோ எந்த பாண்டு தான் உடையுது அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம முடிவுக்கு வரணும்னா, அல்கைல் தொகுதியோட நிலைப்புத்தன்மையை வச்சு முடிவுக்கு வரணும். சப்போஸ் இது உடையுதுன்னு வச்சுப்போம், அப்போ மெத்தில் தொகுதி கிடைக்கும். மெத்திலில் ப்ளஸ் சார்ஜ் வரும். சப்போஸ் இந்த பாண்டு உடையுதுன்னா இந்த மூவினைய பியூட்டைல் தொகுதியில் ப்ளஸ் சார்ஜ் வரும். அப்போது இந்த வினையில் 2 விதமான கார்பன் நேர அயனி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாண்டு உடைஞ்சா இது ப்ளஸ் சார்ஜ் வரலாம். சரி, இது உடையில
இந்த பாண்டு தான் உடையுது அப்படின்னா CH3 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 இங்கே ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கார்போ நேரயனிகள் உருவாகிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குது. பட் எது உண்மையிலே உருவாகுது அப்படிங்கிறது எதை பொறுத்துனா இந்த ரெண்டு கார்போ நேர அயனியில் யாருக்கு நிலைப்புத்தன்மை அதிகமோ அவங்க தான் உருவாவாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மெத்தில் கார்போ நேரயனியை விட மூவிணைய கார்போ நேரயனிக்கு தான் நிலைப்புத்தன்மை அதிகம். அப்போது இது உருவாகிற மாதிரி தான் வினை நடக்கும். அப்போ இந்த பாண்டு உடையணும். இந்த மெத்தில் தொகுதி கூட ஓ இருக்கிற மாதிரி தான் பாண்டு உடையும். ஏன்னா இது உருவானாதான் அங்கே நிலைப்புத்தன்மை அதிகமுடைய கார்போ நேரயனி உருவாகுது. அப்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாண்டு தான் உடையும், இது உடையாது. அப்போ ஹெச்ஐ கூட இருக்கிற ஹெச் இங்கே சேர்ந்துடும், ஐ இங்கே சேர்ந்துடும். அப்போ மூவிணைய பியூட்டைல் அயோடைடும் CH3OH அப்படிங்கிற மெத்தனாலும் நமக்கு விளைபொருளாக கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கான வினை வழிமுறையை நம்ம இப்போ எழுத போகிறோம். வினை வழிமுறையை இப்போ நம்ம எழுதிடலாம். அதுக்கு இந்த வினைப்படு பொருளை நான் திரும்ப எழுதுகிறேன். CCH3 CH3 CH3 O CH3 இதுதான் மூவிணைய பியூட்டைல் மெத்தில் ஈத்தர். இது கூட யார் வினை புரியுறா? HI வினை புரியுது. எவ்வளோ வினை புரியுது? 1 மோல் வினை புரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்கும். இதில் ஒரு எலக்ட்ரான் இரட்டை இந்த ஹெச்சை போய் அட்டாக் பண்ணும். அப்போ இது எலக்ட்ரான் தானே. ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரான் வந்து அட்டாக் பண்ணுறதுனால இந்த பாண்டு இது பக்கம் இப்படி ஷிஃப்ட் ஆகிடும். சரியா? அப்போ அங்கே என்ன உண்டாகுது? இது இப்படி ஷிஃப்ட் ஆகுதுனாலே இந்த பாண்டு போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ ஐ வந்து I மைனஸ் ஆகி வெளியில் போயிடும். சரியா? இப்போ அங்கே யார் இருக்கா? CH3 இருக்கா, C இருக்கா, மேலே இருக்க CH3 இருக்கா, CH3 இருக்கா, O இருக்கா. இந்த O கூட இந்த H கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே H போட்டுட்டேன். இந்த ரெண்டு எலக்ட்ரான், ஓவோட எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிருக்கு. அப்போ ஓவோட எலக்ட்ரான் குறைஞ்சிரும். அதனால் ஓக்கு ப்ளஸ் சார்ஜ். ஸோ இங்கே இருந்த CH3யை எழுதியாச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ வெளியில் போன I மைனஸை ப்ளஸ் I மைனஸ் அப்படின்னு எழுதலாம். அல்லது இங்கேயே வெளியில் போச்சா மைனஸ் I மைனஸ்னு எழுதலாம். உங்கள் இஷ்டம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இருக்குல்ல, ஏன்னா மூவிணைய நேரயனி, மூவிணைய பியூட்டைல் நேரயனி ரொம்ப நிலைப்புத்தன்மை உடையது. அதனால் அது என்ன பண்ணும்? இங்கே இருக்கிற பாண்டு இப்படி ஷிஃப்ட் ஆகி இதுக்கு போயிடும். இது இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ரெண்டு பேருக்குமே சொந்தம். ஆனால் ஒருத்தர் பக்கமே அது போயிடுறதுனால இங்கே CH3 CH3 பாண்டு போயிடுச்சுல்ல. அப்போ பாண்டு போயிடுச்சுன்னா கார்பனோட எலக்ட்ரானும் சேர்ந்து தானே போயிடுச்சு. அப்போ ப்ளஸ் சார்ஜ் இதுக்கு வந்துடும். இதுதான் மூவிணைய பியூட்டைல் கார்போ நேரயனி. ஏன் இது உருவாகுது? இது தனியாக இருக்கிறத இது விரும்புது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது தனியாக இருக்கிறது. கார்போ நேரயனியாக இருக்கிறத விரும்புது. அதனால் இந்த பாண்டு உடஞ்சி இது ஃபார்ம் ஆகுது. இப்போது இதில் எலக்ட்ரான் இருக்கா, இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்கா. இப்போ ப்ளஸ்ஸு இந்த எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனுக்கு போகிறப்ப அது மைனஸு. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸு என்ன ஆகிடும்? நியூட்ரல் ஆகிடும். அப்போ CH3 இந்த CH3 போட்டால் O நியூட்ரல் ஆகிடும். H ஓவில் இருக்க மின்சுமை போயிடும். OH மெத்தனால் உண்டாயிடுச்சு. இப்போ இங்கே கார்போ நேரயனி உண்டாயிடுச்சு. இந்த கார்போ நேரயனி கூட வெளியில் போன I மைனஸ் ரியாக்ட் பண்ணும். அப்போ இது தனியாக கிடச்சிச்சு. இது இப்போ யார் கூட வினை புரியுது? வெளியில் போன I மைனஸ் கூட வினை புரியுது. ஒன்றுமே இல்லை, ப்ளஸ்ஸு. ஸோ இது போய் அங்கே இதை போய் அட்டாக் பண்ணும், இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். ரைட்டா? அப்போது விளைபொருளை நம்ம எப்படி போடலாம்? CH3 CH3
CH3. இந்த I இது கூட அட்டாச் ஆகிடும் I. அப்போ இந்த வினையில் கிடைக்கிற 2 விளைபொருள்கள் யார்? ஃபஸ்ட்டு இவரு, அதுக்கப்புறம் இவரு. ஸோ மொத்தமாக இது வினை வழிமுறையாக எழுதியிருக்கோம். இந்த வினையோட சமன்பாடை எப்படி சிம்பிளாக எழுதலாம்? இப்போ விளைபொருள் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். இந்த அல்கைல் தொகுதியை தனியாக போட்டுட்டேன். இது கூட நான் யாரை சேர்க்குறேன்? ஐயை சேர்க்குறேன். CH3Oவை தனியாக போட்டுட்டேன். இது கூட யாரை சேர்க்குறேன்? ஹெச்சை போட்டுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? ஹெச்சை இங்கே போட்டு ஐயை இங்கே போட்டுறக்கூடாது. சரியா? இந்த மூவினைய பியூட்டைல் கார்பன் நேர் அயனி கூட தான் I- சேர்ந்து இந்த மூவினைய பியூட்டைல் அயோடைடை உருவாக்கும். மாறி உருவாகாது. காரணம், இந்த நேர் அயனிக்கு தான் நிலைப்புத்தன்மை அதிகம். CH3+ உருவாகாது. ஏன்னா இதை விட அதோட நிலைப்புத்தன்மை குறைவு. இந்த வினை வழிமுறை SN2 வினை வழிமுறை.